இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் தாங்க. இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி 1½ டம்ளர், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சீரகம், மிளகு, கொஞ்சமாக உப்பு, அடுத்து 4 விசில் போட்டு இறக்கிட்டு தாளித்து எடுத்துட்டோம்னா பொங்கல் தயார். அதுக்கப்புறமா சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாமா. அடுத்து பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி, பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்துட்டு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது கூடவே நான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பும், அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நான் சேர்த்தேன், அதை நான் வீடியோவில் காமிக்கல, மறந்துட்டேன். அடுத்து ஒரு தனியாக ஒரு இதில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளியும் நம்ம சேர்க்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது ரெண்டும் நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரும்போது நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பருப்போடு சேர்த்து காயில் வேக வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும், அதாவது நல்லா ஒரு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு.